அத்தை, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் உனக்கு தெரியாதா? என்ன சம்பந்தி, எப்ப பார்த்தாலும் என் பொண்ணு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. பேசாதீங்க நீங்க எல்லாம். ஒரு அம்மாவா பொண்ணு மாதிரியா வளர்த்து வச்சிருக்கீங்க? எப்ப அடுத்தவங்களை கெடுக்கலான்னு அலைஞ்சுகிட்டே இருக்கா. அவளை விட்டுட்டு என்கிட்ட பேச வந்துட்டீங்க. அது சரி, உங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்றேன் பாருங்க. நீங்களும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த உண்மை ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும். என்ன உண்மை? ராசாத்திக்கு நீ பண்ண கொடுமை அது எல்லாருக்கும் தெரிய வரும்போது நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போவ. ஆனா அதுக்கப்புறம் என்னைக்கும் உன்னால திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ எங்க போனாலும் கெட்டதை தான் நினைப்ப. ஆனா ராசாத்தி எங்க இருந்தாலும் நல்லதை மட்டும் தான் நினைப்பா. நான் கண்டிப்பா சொல்றேன், நீ வெளியே போற நாள் கூடிய சீக்கிரமே வரதான் போகுது. இது எது கொடுக்குற? புடிங்க மாமா. இப்ப எதுக்கு நீ இந்த மஞ்சள் கயிறு கட்ட சொல்ற? நான் சொல்றேன், இத முதல்ல என் கழுத்துல கட்டுங்க மாமா. என்ன பண்ற நீ? இப்ப எதுக்காக தாளிச்ச என்ன கழட்டுற? ரசதி, இப்ப எதுக்கு நீ தாளிச்ச என்ன கழட்டுற? கேட்டுக்கிட்டே இருக்கல, உன்னதான் கேக்குறேன். இது எதுக்கு நீ கழட்டின இப்போ? இது அடமானம் வச்சா பணம் கிடைக்கும்ல, அதுல வர பணத்தை வச்சு நாம ஏதாவது பண்ணலாம் மாமா. லூசா நீ? தாலி செயின் அதுக்காக கழட்டுவியா? மாமா, எனக்கு முக்கியம் நீங்க தான், இந்த தாலி செயின் இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு நிற்கும் போது நான் இந்த தங்கத்துல இருக்கிற தாலி தான் முக்கியம்னு பாத்துட்டு இருக்கிற அளவுக்கு முட்டாள் இல்ல. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உன் தாலி செயினை கழட்டி அடகு வைக்கிற அளவுக்கு போயிட்டோமே. மாமா, எதுக்கு மாமா ஃபீல் பண்றீங்க? எதுக்காக இதை நம்ம பண்றோம்? நம்ம வாழ்க்கைக்காக தானே. ஒரு பொண்ணு எந்த சூழ்நிலையிலையும் எந்த கஷ்டத்திலையும் தன் தாலியை கழட்ட மாட்டா. தாலி அவளுக்கு முக்கியம்தான். ஆனா அதை விட அதை கட்டினவ முக்கியம்னு நினைப்பா. என்னது இது? ஏதோ ஒண்ணு போன மாதிரி தெரிஞ்சது. நானே பெரிய பேயே, நீ வந்து என்னைய பயமுறுத்துறியா? சரியான ஆம்பளையா இருந்தா என் முன்னாடி வாடா. ஆம்பளையா இருந்தா முன்னாடி வாடாவா? இந்த கெட்டப்பட நம்மளை கண்டுபிடிக்க வாய்ப்பில்ல. வரேன் வரேன், நேர்லயே வரேன். வாடாங்கறல்ல, பயந்துட்டான் போல இருக்கு. ஏய், தைரியம் இல்லையா உனக்கு? வாடாங்கறல்ல. ஹலோ, கழுத்தை நெரிச்சு ரத்தத்தை குடிச்சு இந்தாங்கோ. ரொம்ப நன்றி சேட்டு. சரி, நன்றி சேட்டு. இந்தா. சொல்லுமா. கண்மணி, ஒரு சந்தோஷமான விஷயம்டி. இனி எனக்கு எங்கேயுமே பணம் கிடைக்கல. அதான் அடகு கடைக்கு வந்து அந்த ராசாத்தியோட தாலிய வச்சு அடகு கடையில பணம் வாங்கிட்டாண்டி. என்னம்மா சொல்ற? உண்மையாவா? ஆமா கண்மணி. சரி, பரவாயில்ல. பணத்தை வச்சு அவன் தொழிலை தொடங்கட்டும். நாம இருக்கிற வரைக்கும் அவனால எந்த தொழிலையும் தொடங்கி உருப்படவே முடியாது. உருப்படவும் நம்ம விட மாட்டோம். சரியா சொன்ன கண்மணி.
இது தினமும் ஆரம்பம். அவ கழுத்துல இருந்து அந்த தாலி செயின் இறங்கிடுச்சுல, இனி அவ கழுத்துல அது ஏறின மாதிரி தான். என்ன வீராப்பா இனிய என்கிட்டயே சவால் விட்டான். இப்போ என்னடான்னா எந்த வழியும் கிடைக்காம பொண்டாட்டியோட தாலியவே அடகு வச்சிருக்கான். அவனுக்கு இது மட்டும் இல்ல, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீ வேடிக்கை மட்டும் பாருமா. அந்த இனியனையும் ராசாத்தியையும் எப்படி கதற கதற அடிக்கிறன்னு மட்டும் பாரு. சரிடி, நான் வச்சிடறேன். சரிம்மா. நல்லா வேணும். ரசத்தி, இந்தப்படி. எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட வச்சு கும்பிடுமா. சரிண்ணே. மாமா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல முகூர்த்த நாள். நாளைக்கே காய்கறி வாங்கி வேலையை தொடங்கிடலாம். மாப்பிள, நல்லதை நினைக்கிற நாள் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் மாப்பிள. அதனால ராசாத்தி சொல்ற மாதிரி நாளைக்கே நம்ம தொழிலை நம்ம ஆரம்பிச்சிருவோம் மாப்பிள. அப்போ மாமா, இப்பவே அத்தைக்கு ஃபோன் பண்ணி நம்ம நாளைக்கே தொழில் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி தொடங்கி வைக்கணும்னு சொல்லிடுங்க. சரி. ம். அம்மா, நாளைக்கு நாங்க புதுசா ஒரு தொழில் தொடங்க போறோம். நீங்க எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும். டேய் இனியா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்துடுறோம். சரிங்கம்மா. இனிமேதான் நீங்க ரொம்ப கவனமா இருந்து அதுல முன்னேறணும். சரியா? சரிம்மா. இப்பவே இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லணும். நான் போனை வச்சிடறேன்டா. சரிம்மா. என்னங்க என்னங்க, ஒரு சந்தோஷமான விஷயங்க. இனிய போன் பண்ணாங்க. அங்க பதட்டப்படாம என்னன்னு சொல்லுமா. நாளைக்கு இனியனும் ராசாத்தியும் புதுசா ஒரு தொழில் தொடங்க போறாங்களாம். அப்படியா? அதுக்கு நம்ம எல்லாரையும் வர சொல்லி போன் பண்ணோம். கடன் கேட்ட இடத்துல அசிங்கப்படுத்தி தான் அமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஃப்ரெண்டு பணம் கொடுத்திருப்பான்? எல்லாம் பொய் தான். நீ சும்மா ஏதாவது சொல்லாத, அப்புறம் அவ்வளவுதான் எனக்கு கெட்ட கோவம் வரும். மங்கை, என்ன அவளை மிரட்டுற? அவதான் சொல்றால, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அதுக்கு இல்லக்கா, இவ எப்ப பார்த்தாலும் ராசாத்திய. சம்மந்தி, உங்க பையன் அடகு வச்சு பணத்தை வாங்கினத நானே என் கண்ணால பார்த்தனே. அதுவும் எப்படி? ராசாத்தி தாலிய கழட்டி அடமானம் வச்சிருக்காங்க. அவ தாலி செயின் அடகு வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எந்த ஒரு நல்ல பொண்ணும் புருஷன் கஷ்டப்படும் போது தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டா. இப்படிதான் பண்ணுவா. ராசாத்தியும் அதை தான் பண்ணிருக்கா. நீ வேணும்னா பாரு, இன்னும் ஒரே மாசத்துல அவன் அந்த பணத்தை சம்பாதிச்சு தாலிய மீட்டு ராசாத்தி கழுத்துல போட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழதான் போறாங்க. அதையும் நீ பார்க்கதான் போற. இனி எனக்கு பணம் கிடைச்சிருச்சுல, அதான் உங்களை மதிக்காம நடந்திருக்கான். அவனை நீங்க சும்மா விடாதீங்க அத்தை. என்ன கண்மணி சொல்ற? அத்தை, முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்க போறான். அது உங்ககிட்ட சொல்லணுமா இல்லையா? நீங்க தான் பாசம் வச்சு மோசம் போறீங்க அத்தை. அன்னைக்கு அந்த ராசாத்தி வீட்டை விட்டு போகும்போது நீங்க சொல்லியும் கேட்காம அவ பின்னாடியே போனவன் தானே அவன். அப்பவே நீங்க புரிஞ்சிருக்கணும், இனி எனக்கு உங்க மேல மரியாதை பாசம் எதுவுமே இல்லைன்னு. இது நான் சும்மா விட போறதில்ல.
இப்பவே அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றேன்னு பாரு. முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கணும். ஆனா உங்க நம்பருக்கு நான் ட்ரை பண்ணேன், உங்க லைன் கிடைக்கல. சரி, அதான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லாமேன்னு. நீ காரணம் சொல்லாத இனியா. தப்புதான் பெரியமா, என்னை மன்னிச்சிருங்க. இதுக்காக நீங்க நாளைக்கு வராம மட்டும் இருந்துடாதீங்க. உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெரியமா. நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட என்னை மன்னிச்சிருங்க பெரியமா. ஆனா வராம மட்டும் இருந்துடாதீங்க. டே இனியா, நீ ஏன் புள்ளடா, நான் தூக்கி வளர்த்த புள்ள. உன் மேல எனக்கு கோவம்லாம் இல்லடா. உன் மேல எனக்கு கோவமே இல்லடா, அவ மேலதான் எனக்கு கோவம்லாம். அவ பண்ண தப்பு அப்படி. கண்டிப்பா நாளைக்கு நான் வருவேன். நீ புதுசா தொழில் ஆரம்பிக்க போற, நான் எப்படிடா கோவமா இருப்பேன்? என் பையனோட தொழில் நல்லா வரணுங்கிறதுக்காக தானே நான் வந்திருக்கேன். ஆனா நீ இந்த அம்மாவை பார்க்காம என் பேச்ச மதிக்காம இருக்கிற பாரு, அது மட்டும் தான்டா என் கோவம். அந்த பிடிவாதத்து மேலதான் கோவம். உன் பிள்ளை நீ வளர்த்தன்னு சொல்றல்ல, அப்ப உன்ன மாதிரி தான் அவனும் பிடிவாதமா இருப்பான். முறைக்காத, உண்மையை தானே சொன்னேன். நான் பண்ணது தப்பு தான். நீங்க வந்து திறந்து வைங்க. இப்ப நான் உனக்காக மட்டும்தான் வரேன் இனியா, வேற யாரும் சொன்னதுக்காக இல்ல. विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते। सदमानं भवति सदाय पुरुषः सदेन्द्रियाय वेदेन्द्रिये प्रतिष्ठति। பெரியமா நல்லா இருக்கா? நான் என்னத்த சொல்ல, எப்படியோ நீ நல்லா இருந்தா சரி. பாத்தீங்களா அந்த ராசாத்திய? உங்க கையாலேயே அவ பேர் போட்ட பிசினஸ தொடங்க வச்சுட்டா. குடும்பத்துல மூத்தவங்க பெரியத்த, அவங்க பேரு தானே வச்சிருக்கணும். உன் தாலி செயினை கொடுத்ததால தானே நம்ம இந்த தொழில ஆரம்பிச்சிருக்கோம். அதான் உன் பேர் வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு காரணமா மாமா? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தானே. நான் தராம வேற யார் தருவாங்க? நீ செஞ்ச உதவிக்காக தான் உன் பேரை வச்சிருக்கேன். என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நமக்குள்ள என்ன மாமா உதவி நன்றி எல்லாம்? அப்படி இல்ல, இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்ல. நீ எதையுமே யோசிக்காம டக்குன்னு உன் தாலி செயினை கழட்டி கொடுத்தல. இருந்தாலும் பெரியத்துக்கு இன்னும் தானே என் மேல கோவம் வரும். நான் தான் வேணும்னே பண்ணுதான் நினைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. நீ எதையும் போட்டு குழப்பிக்காம இரு, சரியா? ம். சரி, இதை நான் கடையில் வச்சுக்கிறேன். சரிண்ணே. இப்போதைக்கு காசெல்லாம் தர முடியாது. வித்துச்சுன்னா நீங்க வந்து காசை வாங்கிக்கோங்க. இல்லனா நீ வச்ச காய்கறியை நீயே திருப்பி எடுத்துட்டு போயிடணும். சரிதானா? நீங்க வச்சுக்கோங்க. இது வித்துட்டா நான் சாயங்காலம் வந்து பாத்துக்கிறேன். சரிப்பா. டேய் அழகரே, எடுத்துட்டு வா. இதான் வந்துட்டு மாப்ள. காய்கறி எல்லாம் நல்லா இருக்கும்ண்ணே, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ணே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே. சொல்லுமா. கண்மணி,
இனிய அவன் ஃப்ரெண்டுங்க ராசாத்தி எல்லாருமே போய் கட் பண்ண காய்கறி எல்லாம் கடையில போட்டுட்டு இருக்காங்கடி. தெரு தெருவா நாய் மாதிரி அலையறானுங்களா? போகட்டும் விடு. அதுக்கு இல்ல கண்மணி, ஒருவேளை இந்த தொழிலை வச்சு இனிய பெரிய ஆள் ஆயிட்டா என்னடி பண்றது? கட் பண்ண காயெல்லாம் இந்த ஊர்ல ஒருத்தரும் வாங்க மாட்டாங்க. அதனால காய் சீக்கிரமே கெட்டு போயிடும். அப்புறம் போட்ட பணம் கூட கிடைக்காம அந்த இனியனும் ராசாத்தியும் என்ன பாடுபட போறாங்கன்னு பாரு. கண்டிப்பா இதுல தோத்து தான் போவாங்க. அது தானா நடக்கும். இதுல நாம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சரி கண்மணி, நீ சொன்ன சரியாதான் இருக்கும். ம் பார்க்கலாம் எப்படி விக்குதுன்னு. வச்சிடறேன். ம் சரிம்மா. அண்ணே, இதுல 25 பாக்கெட் இருக்குண்ணே. 25 வித்துருச்சுன்னா சாயந்தரம் வந்து காசு வாங்கிக்கோமா, சரியா? சரிங்கண்ணே. சரிம்மா. அத்தை, ராசாத்தி, அத்தை காய் வாங்க தானே வந்தீங்க? இப்பதான் இந்த கடையில எங்க பாக்கெட் எல்லாம் போட்டேன். இதோ இதான் எங்களோட பாக்கெட். நல்லா இருக்கு ராசாத்தி. நீ வேணா பாரு, இந்த தொழில நீயும் இனியனும் எப்படி முன்னேறி பெரிய ஆளாக போறீங்கன்னு. கண்டிப்பா அத்தை, எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். நாங்க நல்லா இருப்போம். இந்தாங்க அத்தை, இத வச்சுக்கோங்க. வீட்டுக்கு காய்கறி வாங்க தானே வந்தீங்க? வேணாம் வேணாம், நீ வை, நான் கடையிலேயே வாங்கிக்கிறேன். ராசாத்தி, நம்ம பொருளை நாம வாங்கினாதான் அதை பார்த்து எல்லாரும் நம்பிக்கையா வாங்குவாங்க. நீ போய் சீக்கிரம் மீதி பாக்கெட் எல்லாம் கடையில போட்டுட்டு உன் வேலையை பாரு. சரிங்க அத்தை, போயிட்டு வரேன். இந்த மங்கை, கடைக்கு போனேன், ராசாத்தி ஃபுட்ஸை பார்த்தேன், வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்களே கடைக்கெல்லாம் போய் காய்கறி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இது எப்போல இருந்து? ஏய், நம்ம பையன் தொழில் ஆரம்பிச்சிருக்கான், நாம வாங்காம இருந்தா எப்படி? நானும் அப்படி நினைச்சுதான் 1க்கு 3 பாக்கெட்டா வாங்கிட்டேன். நீயும் வாங்கிட்டு வந்துட்டியா? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லா காய்களையும் போட்டு கூட்டு பொரியல்னு எல்லா காய்கறியும் செஞ்சிரு. ஒரு புடி பிடிச்சிடுவோம் இன்னைக்கு. சரிங்க. மங்கை மாமா, இந்தா. இது என்னது மாமா? இது ராசாத்தி ஃபுட்ஸ் உருளைக்கிழங்கு. இத கூட்டு பண்ணிரு, இல்லன்னா பொரியல் பண்ணிரு. நீங்களுமா மாமா? நீங்களுமாண்ணா? அப்ப நீயும் வாங்கிட்டு வந்தியா? நான் மட்டும் இல்ல மாமா, உங்க தம்பியும் அவர் பங்குக்கு இங்க பாருங்க இவ்ளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காரு. விடுமா, நம்ம பிள்ளைங்க வியாபாரம் பண்ற பொருள் ஆளுக்கு 2 பாக்கெட் வாங்கியாச்சு. இதுல என்ன இருக்கு? சரி, இப்ப எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப சாம்பார் பண்ணிரு. நீதான் பிரமாதமா பண்ணுவியா? சரிங்க மாமா, பாத்துக்கிறேன். நீ ராசாத்தியை விட ரொம்ப நல்லா சமைச்சிருக்க. காய்கறி எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா டேஸ்டா இருக்கு. எப்பவும் ராசாத்தி எப்படி செய்வாளோ அதே மாதிரி தான் செஞ்சிருக்கேன். அதான் உங்களுக்கு ருசியா தெரியுது. நீங்க எல்லாரும் இப்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதெல்லாம் ராசாத்தி காய்கறி கட் பண்ணி விக்கிறாள்ல, அந்த காய்கறி தான். ஓ, அதான் விஷயம் அஜித்தி. ராசாத்தி கைப்பக்குவம் யாருக்கும் வராது. ஒரு விஷயத்தை பார்த்து பொறுப்பா செய்யறதுல ராசாத்தியை அடிச்சுக்கவே முடியாது. அதுவும் ராசாத்தி சமையல சான்ஸே இல்ல. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். நல்ல மனசோட எதையும் செஞ்சா எல்லாமே நல்லாதான் இருக்கும். சாப்பிடு மரகதான், சும்மா சோத்தை பிசைஞ்சுக்கிட்டே இருக்க. உருளைக்கிழங்கு வறுவலே மட்டன் மாதிரி இருக்கு, சாப்பிட. இவ ஒரு ஆளுன்னு இவ்வளவு உசுப்பேத்தணும் பாரு. கோவத்தை மத்தவங்க மேல காட்டாம சோத்துல காட்டிட்டு இருக்கா. கண்மணி, நீ எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இதோ வரேன். சரிங்க அத்தை. கண்மணி, கொஞ்சம் சாப்பிடுவீங்க? ஏண்டா மாப்பிள, வசூலுக்கு போலாமாடா? நம்ம போட்ட காய்கறி எல்லாம் எல்லாரும் வாங்கிருப்பாங்களான்னே தெரியலையே. வேலைக்கு போறவங்களுக்குலாம் காலையில காய்கறி வெட்டுறதுக்குலாம் நேரம் இல்லடா. அடடே, நம்ம இந்த நேரத்தை மிச்சப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி ராசாத்தி ஃபுட்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிடுவாங்க. அண்ணே, நம்ம நேரடியாக தோட்டத்துக்கு போய் சுத்தமான காய்கறியா வாங்கி கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு தடவை நம்ம கிட்ட வாங்கினாங்கன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட தானே வாங்குவாங்க. இல்ல மாற்றமே இல்ல. கரெக்டா? இந்த ஒரு வாட்டி வாங்கணும்ல, கடைக்காரர் வேற டவுட்டா சொன்னாரு. இதான அந்த பொண்ணு காய்கறி பிடிச்சல. வாமா. அண்ணே, காலையில ராசாத்தி ஃபுட்ஸ் பாக்கெட் போட்டுட்டு போயிருந்தேன். எல்லா பாக்கெட்டும் வித்துருச்சாண்ணே? என்னண்ணே,
எதுவுமே சொல்லாம என்ன பாக்குறீங்க? என்னம்மா சொல்ற? ஒரு பாக்கெட் கூட விக்கலம்மா. நீங்க நல்ல தரமான காய்கறிகளை தான் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அந்த தரமெல்லாம் இப்ப யாருமா பாக்குறாங்க? இப்ப ஜனங்களுக்கு எந்த பொருளா இருந்தாலும் நல்ல பலபலன்னு இருக்கணுமா? நல்லா இருக்கோ இல்லையோ டிவியில விளம்பரம் வரணும். டிவியில சொல்லிட்டா அதை நிஜம்னு நம்பி வாங்கி ஏமாற தயாரா இருக்காங்க. இவங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுமா. இது ரிட்டன் எடுத்துக்கங்க. ராசாத்தி, அம்மா, என்னம்மா காய் எதுவும் விக்கலையா? அப்படிலாம் இல்லம்மா. பாதிக்கு பாதி வித்துருச்சு. லாபம் தான். அதான் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ராசாத்தி, மனசை விட்டுறாத. ஆத்தா உனக்கு என்னைக்கும் துணையா இருப்பா. எல்லாம் நல்லதாவே நடக்கும்மா. சரிம்மா. அம்மா, காய்கறி வாங்க தானே கடைக்கு வந்தேன். ராசாத்தி ஃபுட்ஸ் காயை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. இந்தா. ம். ம். சரிம்மா, நான் வேற கடைக்கெல்லாம் போகணும். நான் வரேம்மா. இப்படி கட் பண்ண காயெல்லாம் ₹1 வாங்க மாட்டான் பாத்துக்க. வேற எங்கேயாவது எவனாவது வாங்கினா அப்புறம் என் கடையில கொண்டு வந்து போடு. இல்லண்ணே, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நாளைக்கு ஏன்பா சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. முதல்ல இடத்த காலி பண்ணு. நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். எடுத்துட்டு போப்பா. நம்ம ராசாத்தி ராசி. அவ போற இடம் என்னைக்கு விளங்கி இருக்கு? இன்னும் என்னென்ன பாடுபட போறாங்கன்னு பாரு. நீங்க இதுன்னு இல்ல, வேற எது பண்ணாலும் உருப்படாம தான் போகும். ஆமாமா, உங்க 2 பேருக்குமே உழைக்காம உட்கார்ந்து திங்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்குல்ல. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நீங்க பேச வந்துட்டீங்க பாருங்க. ஏ அழகரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இல்லன்னு வெயி. இங்க பார், ஏதாவது ரொம்ப பேசுன அப்புறம் காட்டு முனிக்கிட்ட சொல்லி உனக்கு பெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். பாத்துக்க. மா, அவன் கிடக்குறான். அவன் கிட்ட என்னம்மா பேச்சு? அப்புறம் இனியா ராசாத்தி என்ன பண்ண போறதா உத்தேசம்? நான் ஒரு ஐடியா சொல்றேன். பேசாம தெரு தெருவா ஆடி பாடி பிச்சை எடுங்க. அதுதான் உங்களுக்கு ஏத்த தொழில். பாத்தியா ரசதி, நம்மளை எப்படி கேவலப்படுத்திட்டு போறாங்கன்னு. நீ இவங்களுக்கெல்லாம் போய் இறக்கம் பாத்தியம்மா. அண்ணே, நமக்கு வியாபாரம் ஆகுது ஆகல அது முக்கியம் இல்ல. நாம நம்ம தொழில நல்லபடியாவும் நேர்மையாவும் பண்ணணும்னு. அப்ப இது எல்லாத்தையும் என்னம்மா பண்ண சொல்ற? பேசாம அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துடலாமா? எப்படினாலும் நாம நாளைக்கு புதுசா காய்கறி வாங்கி வெட்ட போறோம். இதெல்லாம் தூக்கி வீணா கொட்டுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்தா ஒருவேளை நல்ல காய்கறியாச்சும் சாப்பிடுவாங்கல்ல. ஆமாண்டா, ராசாத்தி சொல்றது சரிதான். அவ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். இல்ல மாப்ள. டேய், சொல்றத செய்வோம். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே இது எல்லாத்தையும் ஆசிரமத்திலேயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். டேய் வாங்கடா. டேய், அந்த கட்டப்பையில இருக்க காயம் எடுறா. வாங்கடா. ராசாத்தி வரமா. சரிண்ணே. நம்ம பொருள் நல்லதுன்னு நம்மளே சொன்னா எப்படி? அது அவங்களுக்கும் தெரியணும்ல. வாங்கினா தானடா தெரியும். பயவுள்ளையோ ஒருத்தங்க கூட ஒரு பாக்கெட் கூட வாங்காம விட்டுருக்காங்க. எல்லாம் நம்ம குடும்பத்து ஆளுங்க மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. டேய், அதான் முதல்ல அது நல்லதுன்னு சொல்லி அவங்கள வாங்க வைக்கணும். அதுக்கு ஏதாவது பெரிய விளம்பரம் மாதிரி பண்ணணும்டா. நீங்க தானே சொன்னீங்க விளம்பரம் பண்ணா ஈஸியா மக்களை போய் சேர்ந்துரும்னு. அதான் விஜய் அஜித்தை வச்சு விளம்பரம் பண்ணுவோம். ஏய், அது எப்படி முடியும்? இப்ப வெண்டைக்காய சும்மா வெண்டைக்கான்னு சொன்னா எப்படி வாங்குவாங்க? விஜய் வெண்டைக்காய், அஜித் அவரைக்காய், தமன்னா தக்காளி, சூப்பர் ஸ்டார் சொரக்காய், வடிவேலு வாழைக்காய், பிரபு பீட்ரூட், பாய்கராஜ் முருங்கைக்கான்னு சொல்லி ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு சினிமாக்காரங்க பேரா வைப்போம்.
அப்போ காய்கறி வாங்குவாங்கல்ல? ராசாத்தி சொன்ன மாதிரி அவங்க போட்டோவையும் பேரையும் போட்டு விட்டுருவோம். என்ன நீ சொல்ற? ஆமாடா, ராசாத்தி சொல்ற ஐடியாவும் நல்லதா இருக்கு. நம்மளும் விளம்பரம் பண்ண மாதிரி ஆச்சு, காய்கறியும் வித்த மாதிரி இருக்கும். ரைட்டு, கொஞ்ச நாளைக்கு இந்த பேரை வச்சே ஓட்டு வாங்குறேன். சரி ராசாத்தி, நீ சொன்ன மாதிரியே அவங்க பேரையும் போட்டோவையும் நம்ம காய்கறியில ஒட்டுறோம், கலக்குறோம், தட்டுறோம், தூக்குறோம். அண்ணே, ஏமா நான் தான் நேத்தே இதெல்லாம் யாரும் வாங்கலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன்ல, அப்புறம் மறுபடியும் திரும்ப எடுத்து வந்தா என்னமா அர்த்தம்? இன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் வாங்குவாங்க. ஒரு டெக்னிக் பண்ணிருக்கோம், நீங்களே பாருங்களேன். என்னமோ நீ சொல்றமா, எனக்கு என்ன வித்தா விக்குது, இல்லைன்னா திருப்பி வாங்கிட்டு போற. அண்ணே, நீங்க வச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. கண்மணி, இப்படியே அண்ணாச்சி, எனக்கு ஒரு பாக்கெட் இந்தாங்கம்மா. அவரைக்காய் 2 பாக்கெட். உங்களுக்கு என்ன வேணும்? விஜய் வெண்டைக்காய் 2 பாக்கெட். இந்தாங்க, பைசா அம்மாள் கொடுங்க. கோஸ் எடுத்துங்க, 2 பாக்கெட்ண்ணே. வாமா. விக்ரம் கத்திரிக்காய் 2 பாக்கெட். இந்தாங்க தமன்னா தக்காளி எனக்கு பாக்கெட். அண்ணா மறந்துட்டேன். பாக்கியராஜ் முருங்கைக்காய் 1 பாக்கெட் கொடுங்க. இது போதும்ண்ணே இன்னைக்கு. பாக்கியராஜ் முருங்கைக்காய் 1 பாக்கெட் கொடுங்கண்ணே. மொத்தமா பாக்கெட் இது போதும்ண்ணே இன்னைக்கு. ப்ளீஸ் நாளைக்கு சீக்கிரம் நான் வாங்கிக்கிறேன். என்னம்மா இது, இப்படி கூட்டம் கூட்டமா வாங்கிட்டு இருக்காங்க? எல்லாம் போச்சு. நேத்தோட அவங்க தொழில நல்லா இழுத்து மூடிடுவாங்கன்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்கே. ஆமாண்டி, என்னடி பண்றது இப்போ? வாமா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. வா. எல்லா கடையிலயும் உள்ள புந்து எனக்கு விஜய் வெண்டைக்கா, அஜித் அவரக்கா, தக்காளி தமன்னான்னு போட்டி போட்டு வாங்குறாங்கடா. எல்லா கடையிலயும் வித்து போச்சு. டேய், ஆண்டவ புண்ணியத்துல இனி நம்ம தொழில் நல்லா பிக்கப் ஆயிரும்டா. என்ன பண்றாங்க? ஓ, இதான் லவ்ஸா? இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காதே. சரி மாப்பிள, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் எதுவும் இல்ல. தொழில் நல்லா போகுதுன்னு அவன் மெய் மருந்து நின்னுட்டா, அவ்வளவுதான். ஆமாமா, மெய் மருந்து தான் நிப்பீங்க. இந்த மாதிரி நேரத்துல 2 பேரும் ஏதாவது பகிர்ந்துக்கணும்னு நினைப்பீங்க. நாங்க எதுக்கு நந்தி மாதிரி இது? எப்பா சரிடா, போன் அடிக்குது பாரு. ஹலோ. இனியா, நான் 2வது தெருல இருந்து அண்ணாச்சி பேசுறேன்பா. நான் சொல்லுங்க. உங்க ஆளுங்க போட்ட காய்கறி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சுப்பா. எல்லாரும் உங்க காய்கறி தான் கேக்குறாங்க. திரும்பவும் ஒரு 50 பாக்கெட் அனுப்புறியாப்பா? சரிங்கண்ணா, நான் இப்பவே அனுப்பிச்சு விடுறேன். சரிப்பா சரி. சரிங்கண்ணா. டேய், அந்த 2வது தெரு அண்ணாச்சி இருக்காருல்ல, அவரு தான் போன் பண்ணாரு. நம்ம போட்ட காய்கறி எல்லாம் வித்து போச்சா, இன்னும் 50 பாக்கெட் கேக்குறாரு. அந்த அண்ணாச்சியா? அவர் நம்ம ஆளு தானே. நேத்து நான் போட்ட போட அப்படி 100 பாக்கெட் ஆர்டர் வந்திருக்குடா. சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, கொண்டு போய் போட்டுடலாம். அப்படியா? போட்டுருவோம். சரி, அப்ப இதெல்லாம் எடுப்போம். வைங்கடா. கொஞ்சம் பணம் தரேன், அதை வச்சுக்கிட்டு காய்கறி பையில போடுங்க. சரிங்க, வாங்கிக்கங்க. தம்பி, இன்னும் நிறைய வெரைட்டி காய்கறி பையில போடுங்க. சரிங்க. ஆனா மறக்காம போட்டுருங்க. கண்டிப்பா. சரியா? ரசதி வாங்கிக்க. இல்ல மாமா, நீங்களே வாங்கிக்கோங்க. இல்ல ரசதி, நீயே வாங்கிக்க. மாமா, நீங்க வாங்குங்க மாமா. என்னமா இந்த விஷயத்தை கண்மணி கிட்ட சொல்லணும். சொல்றாங்க. நீ வாங்குற ரசதி. பண்றது பார்த்தா நீங்க ப்ராப்பரா போட மாட்டீங்க போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் இல்ல. கரெக்ட்டா போட்டுருவோம். சரி, கொடுங்க. ரொம்ப நன்றிண்ணே. வரோண்ணே. வாங்கம்மா. வரோம். வாங்க. கண்மணி, அந்த இனிய ராசாத்திக்கு நல்ல வசூல்டி. கடையில அட்வான்ஸ் பணம் கொடுத்து கட்டாயம் காய்கறி போட்டே ஆகணும்னு சொல்றாங்க. கண்மணி ரொம்ப பெரிய ஆளாயிடுவாங்க போல இருக்கு.
நம்ம ஊர்ல சுத்து வட்டாரத்துல 50 கடைக்கு மேல இருக்கு. எப்படியும் மாசம் 5 லட்சம் வரைக்கும் வருமானம் வரும் போல இருக்குடி. என்னடி பேச்சையே காணோம்? போற போக்க பார்த்தா நம்ம எல்லார விடவும் பெரிய ஆள் ஆயிடுவாங்க போல இருக்கே. அதெல்லாம் ஒன்னும் ஆக முடியாது. சும்மா காயை கட் பண்ணி கொடுத்தா அம்பானி ஆயிட முடியுமா? உனக்கு தெரியாதுடி, அம்பானியோட வாழ்க்கையே பெட்ரோல் பங்க்ல சின்னதா ஆரம்பிச்சதுதான். இப்படி சின்னதா ஆரம்பிச்சு பல பேர் பெரிய முதலாளி ஆயிருக்காங்க. மா, நீ இந்த மாதிரி அவங்கள தூக்கி வச்சு பேசுறத நிறுத்து. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வை. எந்த வாயால நாங்க எச்சி இலை எடுப்போம், தெரு தெருவா பிச்சை எடுப்போம்னு சொன்னியோ அதே வாயால நாங்க உன்னை விட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. நீ எல்லாம் என்கிட்ட சவால் விடுற பாரு. எப்படியும் என்கிட்ட நீ தோக்க தான் போற. நான் சொன்னதுதான் நடக்க போகுது. பார்க்கலாம் நீங்கள என்ன பண்ண போறீங்கன்னு. பார்க்கதானே போறீங்க என்ன நடக்குதுன்னு. ராசாத்தி, இவங்க கிட்ட எல்லாம் வாயால பேசக்கூடாது, வாழ்ந்துதான் காமிக்கணும். காலம் பதில் சொல்லும் அதுக்கெல்லாம். வா. ராசாத்தி, நீங்க என்ன பண்ணாலும் முன்னுக்கு வரவே முடியாது. நான் வரவும் விட மாட்டேன். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி உங்களை அழிக்காம விட மாட்டேன். மாமா, தேனியா இந்த கலெக்ஷன். மாப்பிள இந்த மாப்பிள என்னோட கலெக்ஷன் 2600. மாப்பிள நம்ம நினைச்ச மாதிரி இல்லடா. நம்ம நினைச்சு பார்க்காததை விட அதிகமா கலெக்ஷன் ஆயிருக்குடா. அது மட்டும் இல்ல மாப்பிள, ஆர்டர் எல்லாம் எக்கச்சக்கமா குஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படியும் நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். 10,000 ரூபாய் வந்துருச்சு. ஆமாடா மாமா, நம்ம இன்னும் அதிகமா காய்கறி வாங்கணும். அப்புறம் கீரையும் சேர்த்து வாங்கணும் மாமா. கீரையா? அது எதுக்குமா? அண்ணே, கீரை ஆயறதுக்கும் யாருக்கும் நேரம் இருக்காது. அதனால நம்ம கீரையை வாங்கி ஆஞ்சு அதை சுத்தப்படுத்தி பாக்கெட்ல வித்தோம்னா நல்லா வியாபாரம் ஆகுன்னு. ஆமாடா, ராசாத்தி சொல்றதும் நல்ல ஐடியா தான். இப்ப இருக்கிற அவசர உலகத்துல யாரும் கீரையை ஆஞ்சி கட் பண்றது இல்ல. நாம அதை கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்தோம்னா நல்ல வியாபாரம் ஆகும். ராசாத்தி சொல்றபடியே பண்ணிடுவோம். அதுவும் நல்ல ஐடியா தான். வேலைக்கு போயிட்டு வர பொம்பளைகளுக்கு கீரை ஆயணும்னா கை வலிக்கும். அதனால அதையும் நம்ம ரெடிமேடா கொடுத்துருவோம். சரி, அப்படின்னா நம்ம இப்பவே கிளம்பணும்டா. ஏன்னா ஏகப்பட்ட ஆர்டர் இருக்கு. காயை வாங்கணும், கட் பண்ணணும், அதை பேக் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. ராசாத்தி இந்தம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. சரிண்ணா, வாங்க போலாம். பார்க்கலாம் ஆடை தைத்து கூடலாம். அதான் அவங்க காய்கறிய பலாப்பழத்துல ஈ மொச்ச மாதிரி ஜனங்க போய் வாங்கிடுறாங்களே. இனி எல்லாம் அவங்க காய்கறிய யாரும் வாங்க முடியாத மாதிரி பண்ண முடியாது. வாங்க முடியாத மாதிரி நாம பண்ணக்கூடாது. அவங்கள விற்க முடியாத மாதிரி பண்ணணும். மா, செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு. வா. எங்க? நாம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ்க்கு போலாம். அவங்க கிட்ட தரம் இல்லாத காய்கறியை விற்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க தரம் இல்லாத காய்கறி இன்னும் லைசன்ஸ் இல்லாம விற்கிறீங்கன்னு அவங்கள விற்க விடாம பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் விற்க விடாம பண்ணா போதும். அதுக்கப்புறமா மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க. நல்ல யோசனைடி. சரி, வா போலாம்.
ராசாத்தி ஃபுட்ஸ்னு இனிய ராசாத்தின்னு 2 பேர் காய்கறி எல்லாம் கட் பண்ணி கவர்ல பேக் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அதுவும் லைசென்ஸ் இல்லாம வித்துட்டு இருக்காங்க. அதை நீங்க தடுத்து நிறுத்தணும். ஏன் உங்களுக்கு அவங்க விரோதியா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னதை பண்ணுங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய விதிமுறைகள் இருக்கு. இப்படி முறையா சொன்னா கேட்க போறேன். ஆமா, அவங்கள தடுத்து நிறுத்தினா எனக்கு எதுவும் பிரச்சனை வராது. அதெல்லாம் வராது சார். புதுசா ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான். அவங்களுக்கு அவ்வளவா யாரையும் தெரியாது சார். அவங்களுக்கு யாரும் சப்போர்ட்டே கிடையாது சார். நீங்க தைரியமா இதை பண்ணலாம். நீங்க கவலைப்படாம போங்க. நாளைக்கு அவங்கள என்ன பண்றேன்னு பாருங்க. தேங்க்யூ சார். வெல்கம். ராசாத்தி, நாளையோட உன் பிசினஸ் முடிஞ்சுதுரி. அதுக்கப்புறம் பழைய மாதிரி கோயில்ல நீயும் இனியனும் உண்டை கட்டி வாங்கி தான் சாப்பிடணும். ஐயோ, என் பொண்டாட்டி, இங்க நீ பண்ற வேலை நான் பண்ற வேலைன்னு எதுவும் கிடையாது. யார் வேணா எந்த வேலையை வேணா பார்க்கலாம். அதனால இப்ப நீ பேசாம உட்காரு. மாமா போய் காஃபி போட்டு வரேன். மாமா மாமா வேணாம் மாமா. உட்கார், வரேன். அடுத்தது என்ன? காஃபி பவுடர். காஃபி பவுடர் எங்க இருக்கு? என்ன மாமா, ஒரு காஃபி போட இவ்ளோ அக்க போறா? என்னாச்சு? ஐயோ, மன்னிச்சிருங்க மாமா. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் மாமா. நமக்கு லட்சியம் தான் முக்கியம். இதெல்லாம் நாம ஜெயிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் தான். சரியா? ராசாத்தி ஃபுட்ஸ்னு காய்கறி சப்ளை பண்றது நீங்க தானே? ஆமா சார். நீங்க? நாங்க ஃபுட் சேஃப்டி ஆபீஸ்ல இருந்து வரோம். சார் வாங்க சார். ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி, டீ? வாங்க சார். ஃபுட் ப்ராடக்ட் பிசினஸ் பண்றதுக்கு லைசென்ஸ் வச்சிருக்கீங்களா? முதல்ல அதை காட்டுங்க. லைசென்ஸா? சார், நாங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியாது சார். கூடிய சீக்கிரமே எடுத்துடுறோம் சார். என்னது? கூடிய சீக்கிரம் வாங்கிடுறீங்களா? முதல்ல லைசென்ஸை வாங்குங்க. அது வரைக்கும் மார்க்கெட்ல இது எதுவுமே விற்க கூடாது. கண்மணி, ப்ளீஸ் சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க லோட அனுப்பிடுறோம் சார். ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா காய்கறி எல்லாம் கெட்டு போயிடும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் கொடுங்க சார். சீக்கிரம் எடுத்துடுறோம். அதெல்லாம் முடியாது. ஏற்கனவே உங்க காய்கறி தரம் எல்லாம் பூச்சியா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். சாரி சார், நாங்க லைசென்ஸ் எடுத்துடுறோம் சார். முதல்ல அதை செய்யுங்க. அது வரைக்கும் உங்க ப்ராடக்ட் எதையும் சேல்ஸ் பண்ணக்கூடாது. மீறி பண்ணீங்க நடக்கிறதே வேற. புரியுதா? சார், லைசென்ஸ் தானே எடுக்கணும். நான் எடுத்துடுறேன் சார். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பண்ணிடுறேன் சார். சார், இன்னைக்கு கட் பண்ண காய்கறியை மட்டும் விற்க பர்மிஷன் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். யோ, நீ எடுக்க தயாரா இருந்தாலும் நான் உனக்கு லைசென்ஸ் கொடுக்க தயாரா இல்லையா? சார், நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? நான் அந்த லைசென்ஸ் எடுக்கிறேன்னு சொல்றேன்ல சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீங்க கட் பண்ண காய்கறி எல்லாம் வீணா போயிடும் சார். எல்லாமே வேஸ்டா போயிடும் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணுங்க சார். டேய் சார், டேய் மாப்ள இருடா. டேய் மாப்ள சொல்றத கேளுடா. புரிஞ்சிக்க மாட்டேங்கறாரா? சார், ப்ளீஸ் சார். நாசுக்கா ஒரு விஷயத்தை எடுத்து போங்கயா. போங்கயா. நீ இப்போதைக்கு வா. வாடா சொல்றேன். என்ன அந்த இனிய ஆபீஸ்ல வந்து உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கானா?
ஆமா மேடம். ஆனா நீங்க மட்டும் மனசு மாறக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு லைசன்ஸை தரக்கூடாது. நான் உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்கேன். அப்புறம் எப்படி உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பேன்? எனக்கு அதான் பயம். நான் பணம் கொடுத்தா மாதிரி அவங்க உங்களுக்கு பணம் கொடுத்தா அதை வாங்கிட்டு நீங்க லைசன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா? ஐயோ, நான் இதுல நேர்மையா இருப்பேன் மேடம். நீங்க கொடுத்த பணத்தோட அவங்க 2 மடங்கு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். நான் ரொம்ப நேர்மையான மேடம். எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க என்ன பண்ணாலும் நான் லைசன்ஸ் தர மாட்டேன். சரி, நான் உங்களை நம்புறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. ம்